அனைவருக்கும் ஜெய்பீம். நான் முத்துகிருஷ்ணனுடைய பெயர். நான் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலராக பொறுப்பு வைத்து வருகிறேன். சகோதரர்களே, இந்த ஊடக சந்திப்பை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை வழக்கானது சிபிஐக்கு செல்வதற்கு வழிவகுக்கின்ற வகையிலே திமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை வாபஸ் பெற்ற தமிழக அரசிற்கும் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் எங்களுடைய கட்சியின் சார்பாகவும் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சார்பாகவும் எங்கள் அனைவருடைய சார்பாகவும் முதற்கண் நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதைத்தான் நாங்கள் அண்ணன் படுகொலை செய்யப்பட்ட 2 ஆண்டு காலமாக நாங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தோம். அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த தமிழக முதல்வருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது, முதலில் இப்பொழுது எங்களுடைய வழக்கறிஞர் திரு சுபாஷ் அவர்கள் இந்த வழக்கில் எங்களுடைய அன்னியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்னென்ன முன்னெடுப்புகளை எல்லாம் எடுத்தார் என்பதை மிக தெளிவாக திறம்பட சட்ட விளக்கங்களோடு உங்களிடத்திலே பகிர்ந்தார். முக்கியமாக இந்த செய்தியாளர் சந்திப்பு எதற்கென்று சொன்னால், கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருக்கிற அவரின் மீது நில மோசடி வழக்கு, மாமூல் வசூலித்த வழக்கெல்லாம் இருக்கிறது. வராகி என்கின்ற நபர் தொடர்ந்து காணொளிகளை வார் ரூம் என்கின்ற யூடியூப் சேனல் வழியாக தொடர்ந்து எங்களுடைய அன்னியாரை கொச்சப்படுத்துகின்ற வகையிலே தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். அதை போல இதற்கு முன்னால் மூத்த பத்திரிகையாளர் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற வயதான காலத்தில் என்ன பேசுறன்னே தெரியாம நிதானத்தை இழந்து ஒரு கட்டுப்பாடை இழந்து ஊடகத்திலே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய பெயரை சொல்லி புகழ் வெளிச்சம் தேட வேண்டும் என்பதற்காக தமிழா பாண்டியன் என்கின்ற ஒரு நபர் ஆகிய இந்த 2 நபர்களும் தொடர்ச்சியாக அன்னியார் மீது வன்மமான கருத்துக்களை, அவதூறு கருத்துக்களை அவர்களை குறிவைத்து வேண்டுமென்றே தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள். அன்னியார் அவர்கள் தொடர்ந்து அண்ணன் இறந்த அந்த நிமிடத்திலிருந்து தொடர்ச்சியாக அண்ணனுடைய படுகொலை வழக்கில் அவருக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரே குறிக்கோள், அந்த ஒரு குறிக்கோள் மட்டும்தான் அவர்களுக்கு பிரதானமாக இருக்கிறது. அந்த குறிக்கோளை மையப்படுத்தி தொடர்ந்து அவர்கள் பயணித்து வருகிறார்கள். ஆக இந்த சூழலிலே தொடர்ச்சியாக இந்த யூடியூபர்கள் அன்னியாரை கொச்சைப்படுத்தி பேசி வருகிறார்கள். இந்த அண்ணன் படுகொலை நிகழ்ந்தவுடன் அன்னியார் அவர்கள் 9/8/2024 அண்ணன் படுகொலை செய்யப்பட்ட ஒரே மாதத்தில் வள்ளுவர் கோட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி சமத்துவ தலைவருடைய படுகொலைக்கு நீதி வேண்டும் என்பதற்காக அன்னியார் அவர்கள் ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தினார்கள். ஊடகத்தை சார்ந்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். அதன் தொடர்ச்சியாக அன்னியார் தமிழகத்தினுடைய உயர் காவல் அதிகாரிகளை எல்லாம் தொடர்ச்சியாக வழக்கறிஞர் மூலமாகவும் அவரே சில முக்கிய அதிகாரிகளை நேரடியாக சந்தித்தும் அண்ணனுடைய படுகொலையில் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும், குற்றவாளிகள் அனைவரும் முழுவதுமாக கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக போராடி வந்தார். இந்த நிலையிலே என்னுடைய புத்தக வெளியீட்டு விழா 16/11/2024 அன்று என்னுடைய புத்தகம் காலம் தந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற நூல் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் வெளியிடப்பட்டது. அன்று மாலை முக்கியமான வழக்கறிஞர்களை, ஐயா பாப்பா மோகன் உட்பட எல்லா முக்கியமான வழக்கறிஞர்களையும் அன்னியார் தனது வீட்டிற்கு அழைத்து வழக்கு தொய்வாக போய்கொண்டிருக்கிறது, அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அன்னியார் எல்லா சீனியர் அட்வொகேட்ஸுக்கும் கூடயும் அன்னியார் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும் பொழுது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறார். அந்த கூட்டத்தின் இறுதியில் எல்லா வழக்கறிஞர்களுடைய ஒப்பீனியன் ஒருமித்த கருத்து என்னடான்னா, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது,
பார்ப்போம். ஒரு கட்டத்தில் இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா நடக்கலைன்னா நம்ம சிபிஐக்கு போவோம் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். இந்த நேரத்திலே அந்நியாருக்கு சிறைச்சாலையில் இருந்து, அதாவது பூந்தமல்லி சப்ஜெக்டில் அடைக்கப்பட்டிருக்கிற குற்றவாளிகள் தரப்பிலிருந்து அந்நியாருக்கு கொலை மிரட்டல் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்திலே அந்நியார் அவர்கள் கமிஷனரிடம் பேசி அந்த குற்றவாளிகளை பூந்தமல்லி சிறையிலிருந்து புழல் சிறைக்கு எடுத்து சென்று அடைக்கும்படி செய்தார். அப்படி புழல் சிறை, அந்த பூந்தமல்லி சிறையிலே காவல்துறையினர் ஆய்வு மேற்கொள்கின்ற போது 10 செல்போன்கள் அந்த பூந்தமல்லி சிறையிலே பணம் போன்றவை கைப்பற்றப்பட்டது. இந்த நிலையிலே அந்நியார் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை கைவிடாமல் செய்து கொண்டிருந்த நேரத்தில் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயர் நீதிமன்றத்திலே சிபிஐ கேட்டு அவர் பெட்டிஷன் போடுறார். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பெட்டிஷன் போடுகின்ற சமயத்திலேயே வழக்கறிஞர்களோடு அந்நியார் அவர்கள் எந்தெந்த கிரவுண்ட்ஸ்ல எல்லாம் நம்ம பெட்டிஷன் போடலான்ற ஒரு டிஸ்கஷன்ல இருந்தாங்க. இந்த நேரத்தில் நம்முடைய சமத்துவ தலைவருடைய சகோதரர் கீனோஸ் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் சிபிஐ கேட்டு பெட்டிஷன் போடுறாங்க. இந்த பெட்டிஷன்ல அந்நியார் கேட்கணும்னு நினைச்ச சில முக்கியமான கிரவுண்ட்ஸுங்களை மையப்படுத்தி அடுத்த கட்டமாக அந்நியார் ஒரு பெட்டிஷனை சிபிஐ கேட்டு உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க. எந்த ஜட்ஜு சிபிஐக்கு உத்தரவிட்டாரோ அதே ஜட்ஜு அந்நியார் கொடுத்த பெட்டிஷனை ஏற்றுக்கொள்றாரு. அந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தில் நடக்குது. அதுல முக்கியமா கேட்ட ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமத்துவ தலைவருடைய படுகொலை வழக்கில் முக்கியமான குற்றவாளிகளாக கருதப்படுகிற சம்போ செந்தில், மொட்டை கிருஷ்ணன், ஹரிகரன் போன்ற முக்கியமான குற்றவாளிகள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த வழக்கில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது தன்னிச்சையாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே அந்த வழக்கை பதிய வேண்டும். எனவே அண்ணனுடைய படுகொலை வழக்கை, சமத்துவத்தினுடைய படுகொலை வழக்கை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிய செய்ய வேண்டும். இது அவருடைய முதல் கோரிக்கை. இரண்டாவது, நம்முடைய என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம் மர்மமான முறையில் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அது எப்படி, அது சம்பந்தமான உண்மைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும். இது இரண்டாவது முக்கியமானது. மூணாவது, நம்முடைய தோழர் பாப்பா மோகன் அவர்கள் பிபியாக நியமிக்கப்படணும். அதாவது பப்ளிக் அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட வேண்டும். இது அவருடைய முக்கியமான கோரிக்கை. இந்த கோரிக்கைகளை மையப்படுத்தி அந்நியார் போலீஸ் முறையாக விசாரிக்கவில்லை என்பதற்காகத்தான் அவர் அந்த சிபிஐ பெட்டிஷன்ல இந்த காரணங்களை எல்லாம் குறிப்பிட்டு அவங்க பெட்டிஷன் தாக்கல் பண்றாங்க. இதுக்கு இடையில இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது, இந்த இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கும்போதே அந்நியார் அவர்கள் மிக முக்கியமாக எல்லாரிடத்திலும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, எல்லா மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, தமிழ்நாடு முழுமைக்கும், சென்னை தொடங்கி தமிழ்நாடு முழுமைக்கும் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களிலும் தமிழக திமுக சிபிஐக்கு மாற்றாத திமுக அரசை கண்டித்து சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து அந்நியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஆர்ப்பாட்டங்களை நடத்த செய்தார். அதன் பின்னர் இந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருந்த தருவாயிலே தேர்தல் வந்துவிட்டது. அந்த 3 மாத காலம் அந்நியார் தேர்தலிலே போட்டியிட்டதால் அதிலே அவர்கள் சிறிது கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார். உள்மனதிலே அந்த எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த தேர்தல் பணிகளிடையே அவரால் அந்த வழக்கு சார்ந்த அந்த ஃபாலோ செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தது. இந்த தேர்தல் முடிந்த பிறகு அந்நியார் உடனடியாக அந்த வெற்றி தோல்வியை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை, அந்த தோல்வியை குறித்தெல்லாம் கவலைப்படவில்லை. உடனடியாக அண்ணனுடைய வழக்கிலே தீர்வு காண வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக அதிகாரிகளிடமும் வழக்கறிஞர்களிடமும் தொடர்ச்சியாக அந்நியார் அவர்கள் பேசி வந்தார்.